வணக்கம். இன்னைக்கு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானுக்கு சொந்தமான கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறவங்க, சொந்த வீடோ வடக்கு வீடோ, அதே மாதிரி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28 தேதிகளிலே பிறந்தவர்கள், சிம்ம ராசிக்கார நேயர்கள், இவங்கெல்லாம் பிடிச்ச சாமிக்கு கோயிலில் போய் நெய் விளக்கு ஏற்றி பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு இப்போ பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 7:30லேருந்து 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா திங்கக்கிழமை உண்டு காலை 6லேருந்து 7:30. எப்படி இருக்க போகிற ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம், மனோதிடம், சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் எல்லாம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 6. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு, வேகம், விடாமுயற்சி எல்லாம் வந்துருச்சு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையிலையும் விளக்கேற்றணும், நெய் விளக்கு, ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் அருணனே போற்றி. அருணன் சூரிய பகவானுடைய தேரினுடைய சாரதி, கருட பகவானுடைய அண்ணா. இவரை நினைச்சா தப்பிச்சுக்கலாம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசைவ உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களை, நிதானமாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் ஆதித்யனே போற்றி. அதிதி தேவியோட பையன் ஆதித்யன், சூரிய பகவானோட அம்மா பேர் அதிதி தேவி. சொன்னால் தப்பிச்சுக்கலாம். நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகம். பெண்களுக்கு என்ன முன்னேற்றம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 4, 5. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னி ராசிக்கார நேயர்களை, பொறுமை, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம்? ஓம் சுக்ரீவனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை, பொறுமையாக இருக்கணும். நேரமும் பணமும் வீணாக செலவாகும். கோபம் வந்து மாட்டிக்குவீங்க. கோயிலில், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 5. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சுறுசுறுப்பான நாள், விடாமுயற்சி ஜெயிக்கிறது. அனுகூலமான எண் 3, 1. அனுகூலமான திசை கிழக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. முன்கோபம் கிடையாது, சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, தைரியம் இருக்குது. அது ஜெயிக்கும். நல்ல நாளாக இருந்தால் தான் நல்ல குணம் ஜெயிக்கும், இல்லைன்னா தோத்து போயிடும். இன்னைக்கு கலக்கிறீங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 6, 1. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை, நிதானமாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போது சிவபெருமான நினச்சிக்கணும். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 9. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை.
மீனராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ சிவபெருமானை நினச்சிக்கணும். ஓம் நந்தீசனே போற்றி, நந்தீசனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3, அனுகூலமான திசை கிழக்கு, அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் உண்டு காலை 7:30 to 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா திங்கக்கிழமை காலை 6 to 7:30 நல்ல நேரங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களே, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் மகரமாக இருந்தாலோ அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்க மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்யாணமான மிதுன ராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி இருவரோட ராசியும் மிதுனமாக இருந்தாலோ அல்லது மிதுனம் விருச்சிகமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. கல்யாணமான கன்னி ராசிக்கார நேயர்களை கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கன்னியாக இருந்தாலோ அல்லது கன்னி மேஷமாக இருந்தாலோ ஜோசியர்கிட்ட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிக்கிறது நல்லது. பரிகாரம் பெரிய பொருள் செலவு பண்ணி நடத்துகிறதா இருக்காது, சின்ன அளவில் தான் இருக்கும். ஆமாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.